ஹே சின்ன பொண்ணு ரோட்டு மேல முட்டை பரோட்டா நீ வாங்கிக்கொள்ள தட்டு தரட்டா. ஹே அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. ஹே எம்மோ எம்மோ எம்ம எம்ம எம்மோ. ஏ வசந்தி, நான் என்ன பாட்டு பாடினு இருக்கேன், நீ என்ன பாட்டு எடுத்தாந்து சொல்லுகிற? ரெண்டும் ஒரே பாட்டு தானே சின்ன பொண்ணு, நான் பாதியில இருந்து பாடுறேன். அடிப்பாவி, ரெண்டும் ஒரே பாட்டா? சீ பே அப்படி. சரி சரி, அதை விட்டு சின்ன பொண்ணு, எப்ப கடைக்கு வேலை செஞ்சேன்? என்ன, நான் போய் ஒரு கடையில வேலை செய்யறதா? நான் தான் இந்த கடைக்கு முதலாளி. ஓ அப்படியா சின்ன பொண்ணு. எம்மா எம்மா, என்னடா மாணிக்கம் வந்துட்டியா? எம்மா என்ன இட்டுன்னு போவே, நீ பள்ளிக்கூடத்துக்கு வருவீன்னு பார்த்தா நீ என்ன இங்க நின்னுட்டு கிடக்க? இல்லடா மாணிக்கம், நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு தான் இருந்தேன். இங்க பாரு சின்ன பொண்ணு புதுசா கடை போட்டிருக்கா, அதான் இங்க நின்னு பேசிட்டு கிடந்தேன். புதுசா கடையா? எங்க கொஞ்சம் நவரு பாப்போம். ஐயோ எனக்கு பிடிச்ச பரோட்டா, நல்ல சால்னா வாசனை தூக்குது. ஆமாண்டா சோடா புட்டி, நம்ம கடை பரோட்டா மாதிரி எங்க போனாலும் தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடையாது. அதுவும் இந்த சால்னாலாம் சொல்லவே வேணாம். நீ வேணான்னு சொன்னாலும் நாக்குக்கு ருசியா இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாரு. ஏம்மா ஏம்மா எனக்கு பரோட்டா வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா, எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருக்குது. ப்ளீஸ்மா எனக்கு பரோட்டா வாங்கி கொடுமா. டேய் இங்கே என்ன சாப்பிட போற? இங்க பாரு உட்காரத்துக்குனா இடமே இல்ல சுத்தமா. வா இதை விட வேற கடை போய் எங்கன்னா பாப்போம். அங்க உட்காரத்துக்கு சேர் டேபிள்லாம் இருக்கும், அங்க உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இங்க பாரு ரோட்ல ஒண்ணுமே கிடையாது, நின்னுக்குன்னு ஏதாவது சாப்பிடணும் சொல்லிட்டேன். என்ன வசதி, குழந்தைதான் ஆசைப்பட்டு கேக்குது இல்ல, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அங்க என்ன காதுல வச்சு ஊதுற? 2 பரோட்டா வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஏம்மா ஆமாம்மா ப்ளீஸ்மா, எனக்கு 2 பரோட்டா மட்டும் வாங்கி கொடுமா, சாப்பிட்டு போயிடலாம். இந்த சால்னா வாசனை மூக்க தொலைக்குது. சொன்னா என்ன நீ என்ன கேட்கவா போற? எங்கன்னா நின்னுக்குனே தின்னு. என்னடா தம்பி, பரோட்டா எத்தனை வேணும்? எத்தனை சாப்பிட போற? 2 வேணுமா, 4 வேணுமா, 8 வேணுமா? சின்ன பொண்ணாக்கா எனக்கு 2 பரோட்டா கொடுங்க, 2 போதும். வேணும்னா நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிடா, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏன் உங்க அம்மாவுக்கு வேணாமா? இல்ல எனக்கு வேணாம், அவனுக்கு மட்டும் 2 பரோட்டா கொடு சின்ன பொண்ணு. சீ, நீ செய்யற பரோட்டா குழம்புக்கு நானும் வாங்கி சாப்பிடணுமா? இவனுக்கு ஏதோ தெரியல உன் கடையை பத்தி. இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டா இதுக்கப்புறம் உன் கடைக்கே வரமாட்டான் பாரு. யோ நெட்ட சீக்கிரம் வாயா. என்ன சின்ன பொண்ணு கூப்பிட்டியா? யோ ஆமாயா நெட்ட கொட்ட, சீக்கிரமா அங்க இருந்து விளக்குமாறு எடுத்துட்டு வா. ஏண்டி இங்க எந்த விளக்குமாறு கிடையாது? யோ அங்க எதுவும் இல்லைன்னா போய் பாத்ரூம்ல பாரு, அங்க ஒரு விளக்குமாறு இருக்கும், சீக்கிரம் எடுத்துட்டு ஓடியா. சரி இதோ வாரேன். என்னம்மா இவங்க விளக்குமாறு கக்கூஸ்ல இருந்து எடுத்துட்டு வராங்க? எங்கேயாச்சும் கீழே பெருக்கிறதா இருக்கும், இரு கொஞ்சம் பாப்போம். சொன்னா கேட்டா தானே நீ. ஏடி சின்ன பொண்ணு, இந்தா இதுவா பாரு. ஆமா இதேதான் நான் கேட்டது, இந்த விளக்குமாறு தான். சரியா நெட்ட, சீக்கிரமா 2 பரோட்டா போட்டு கொடு. ஏடி கூமுட்டை, எனக்கு தான் பரோட்டாவே போட தெரியாதுலடி. ஐயோ எனக்கு மட்டும் என்ன போடவா தெரியும்? நல்லா இப்போ சப்பாத்தி பேசுற மாரி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு அடை தட்டுற மாரி 2 தட்டு தட்டி அப்படியே அடுப்புல போடு. அது எடுத்து நான் எடுத்து போய் கொடுக்குறேன். பரோட்டானா அவங்களும் சாப்பிடுவாங்க. அடி பாவி, தெரியாத கடையை போட்டு என்ன பலி கடை வாக்குறாளே. ஓ இவர்தான் பரோட்டா மாஸ்டரா? ஆளை பார்க்க சும்மா சூப்பரா இருக்காது. சீக்கிரம் அங்கிள் பரோட்டா போடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. தம்பி செத்த நேரம் இரு, அங்கிள் உனக்கு 2 பரோட்டா சூப்பரா சூடா போட்டு கொடுத்துறேன். ஏ குந்தாணி, வாயை பொழந்துட்டியா நின்னுட்டு கிடக்க? இந்தா எடுத்துன்னு போய் குடு. இந்த மனுஷனுக்கு ரொம்ப தான் திமிரு. குந்தாணி நம்ம குந்தாணி. இந்தாடா சோடா புட்டி, 2 பரோட்டா போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? என்ன வேற என்னென்ன வேணுமா? வேற என்னெல்லாம் உங்க கடையில இருக்கு? இங்க பாருப்பா தம்பி, எங்க கடையில ஆம்லேட் இருக்குது, ஆஃப் ஆயில் இருக்குது, ஆம்லேட் பொடி மாஸ்க்குது. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நாங்க ஊத்தி தந்துடுறோம். அப்படியா? அம்மா உங்க கடையில ஆம்லேட் ஆஃப் ஆயிலா இருக்குதா? ப்ளீஸ்மா எனக்கு ஒரு ஆஃப் ஆயிலே வாங்கி கொடுத்துருங்கம்மா. என்னடா புது பேரா இருக்கு? என்ன ஆஃப் ஆயில்? ஆம்லேட் தெரியும், அது என்ன ஆஃப் ஆயில்? இங்க பாரு வசந்தி, ஆம்லேட்னா முட்டையை உடச்சு ஊத்தி வெங்காயத்தை போட்டு அப்படியே நல்லா கலக்கி ஊத்தி 2 பக்கமும் திருப்பி போட்டா அது ஆம்லேட்டு. இதுவே ஆஃப் ஆயில்னா ஒரு முட்டையை உடச்சு அப்படியே ஊத்தி அதுக்கு மேல மிளகும் 1 உப்பும் போடுவோம். உப்பு போட்டு ஒரே பக்கம் தான் வேக வைப்போம், அப்படியே எடுத்து சாப்பிட்டா அதுதான் ஆஃப் ஆயில். டேய் ஆஃப் ஆயிலாம் ஒன்றும் தேவை கிடையாது. பாதி வெந்து பாதி வேவாத இருக்கிறத சாப்பிட்டுட்டா வாந்தி தான் வரும்னு சொல்லிட்டேன். வேணும்னா ஒரு ஆம்லேட் வாங்கிக்கோ. சின்ன பொண்ணு அவனுக்கு ஒரு ஆம்லேட் போடு. யோ நெட்ட, அவனுக்கு ஒரு ஆம்லேட் பொடியா? வெறும் பரோட்டா போட்டு 2 வச்சிட்டு போயிட்டா எப்படிக்கா? சால்னா கொண்டா, அதுக்கு தானே வந்திருக்கோம். ஏடி மூதேவி, ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேன். சால்னா ஊத்த உங்க அப்பா வருவார், போய் ஊத்திட்டு போ. யோ நெட்ட, உனக்கு ரொம்ப கொழுப்பேறுதுயா, உனக்கு ஒரு நாள் இருக்குது இரு. டேய் தம்பி, இந்தடா சால்னா போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊத்து சின்ன பண்ணக்கா. இந்தா இது போதுமா? என்னக்கா புசுக்குன்னு ஊத்துறீங்க? நல்லா எடுத்து ஊத்துங்க. டே மாணிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஊத்துனா சட்டியோட தான் எடுத்து தலையில கவுக்கணும். வாங்கறது 2 பரோட்டா, ஆனா ஊத்துறது ஒரு சட்டி சால்னா கேக்குற நீ. வரதே இந்த சால்னாக்கு தானே வரும். இந்தடா மொத்தத்தையும் நீயே வச்சுக்கி, உனக்கு எவ்வளவு தர வேணுமோ ஊத்திக்கின்னு மீதிய வை. டேய் மாணிக்கம், சால்னாவை கொஞ்சமா ஊத்தி சாப்பிடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் காரம் எப்படி இதுன்னு பார்த்து நிறைய ஊத்தி சாப்பிடுவேன். எம்மா நீ வாயை முடிக்கணும் கடை, சால்னாலாம் நான் நிறைய ஊத்தி சாப்பிடுவேன். ஏண்டா வீட்டுல கொஞ்சம் காரம் வச்சனா கையாம்புயான்னு கத்தி கிடப்ப, இந்த சால்னாவுக்கு போய் நாக்க தொங்க போட்டுட்டு போறியடா. சீ எம்மா, அசிங்கப்பட்ட யாருமே வேணாம், நீயே போதும். என்னடா தம்பி, பரோட்டா எப்படி இருக்குது? நல்லா ருசிச்சு சாப்பிடுற போல. பரோட்டா சூப்பரா இருக்குது. சால்னாவை உன்னை அடிச்சுட்டு ஆளே கிடையாது.
அப்படியாடா சோளப்பொடி சொல்ற? அதான் சின்ன பொண்ணுடைய கைப்பக்குவம். சின்ன பொண்ணு கடையில வாங்கி துண்ண நாக்கு கொண்டான்னு கேட்கும். அதான் இந்த சின்ன பொண்ணுடைய கைப்பக்குவமே. ஏய் சின்னு, ஏன்டி பொய் சொல்ற? வாயை திறந்தாலே அப்படி போய் நீ தானடி சால்னால நீஸ் தனியா கொண்டு ஊத்துன. ஐயோ நெட்ட வாய் வச்சுக்கணும் சும்மாரியா? நீ எதனா வாயை விட்டு ஒளறி தள்ளன, இன்னைக்கு நைட் நம்மளுக்கு சோறே கிடையாது சொல்லிட்டேன். எதனா பண்ணிட்டு போ, உன்னை திருத்த ஆளே கிடையாது. ஐயோ நெட்ட நீ வாய் முடிக்கணும், உன் வேலையை செய்ய, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். டேய் மாணிக்கம், உண்மையாட சொல்ற? சின்ன பொண்ணு கடையில பரோட்டா நல்லாவா இருக்குது? ஏமா சத்தியமா சொல்றேன், சின்ன பொண்ணு கடையில பரோட்டா சூப்பரா இருக்குது. சரி, இவன் வேற நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டான், நாமளும் ஒரு பார்சல் வாங்கி போய் சாப்பிடுவோம். எடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு பரோட்டா பார்சல் கொடு. என்னடி வசந்தி, பரோட்டா நல்லாவே இல்லைன்னு சொன்ன, இப்ப என்னடா நீயும் ஒரு பார்சல் கேக்குற? நான் எங்கடி சாட்டா பார்த்தேன், என் மொமன் சொன்னா, அதுக்காக தான் நானும் ஒரு பார்சல் வாங்கி சாப்பிடலாம்னு கேட்டேன். டேய் தம்பி, உண்மையாவா சொல்றேன்? இந்த கடை சால்னா அம்மா ருசியாவா இருக்குது. ஆமா அங்கிள், சூப்பரா இருக்குது. சின்ன பொண்ணக்கா டெய்லி இந்த கடை போடுங்க, அப்பதான் நான் டெய்லி வந்து சாப்பிட முடியும். ஐயோ நெட்ட அவனே நல்லா இருக்குதுன்னு சொல்றான், நீ ஏன் கேட்டு கெடுக்கிற? உன் சால்னாவை பத்தி எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். தெரியட்டும், நீ மூடிக்கின்னு வேலையை செய்யி. குந்தாணி. வசந்தி இந்தா உனக்கு ஒரு பார்சல். சரி, எம்புட்டுட்டியாச்சு மொத்தம்? 2 பரோட்டா 20 ரூபாய், ஒரு ஆம்லேட் 15 ரூபாய், இன்னொரு 2 பரோட்டா 20 ரூபாய், 35 பிளஸ் 20 2 சேர்த்தா 55 ரூபா ஆச்சு மொத்தம். ஏடி சின்ன பொண்ணு, 55 ரூபா ஆச்சு, கொஞ்சோண்டு குறைச்சிக்க கூடாதா? வசந்தி நான் யாருக்காகவும் குறைச்சது இல்ல, உனக்காக மட்டும் நான் குறைக்கிறேன். ஊ ஊ ஊ. என்னடி இந்த குறைச்சது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் குறைக்கவா? இந்த குறையே போதும், நல்லாவே குறைச்சிட்டேன். சீ, சரியான பைத்தியம்டி நீ. எப்படி எல்லாம் ஏமாத்தி புடுங்குற பாரு. யோ வாய முடியா, தரவங்களை கூட தராத அளவுக்கு பண்ணிட்டு போல. சரி, இந்தாடி சின்ன பொண்ணு பானா, ஒரு 5 ரூபா குறைச்சி கூடாதா? என்ன வசதி, இன்னும் குறைக்கவா? ஐயோ எம்மா தாயே, நீ குறைச்சதே போதும், நான் வாரேன். டேய் வாடா போவோம். யோ நட்ட என்னையா வாய பொழுதுட்டு கிடக்க, இந்த பணத்தை வாங்கி வை.